ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம கொஸ்டின் 7 தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தேன்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல நம்ம 5த் கொஸ்டினும் 6த் கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ 6த் கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் 5த் கொஸ்டின் முடிச்சிட்டோம். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸசைஸ்ல நம்ம முடிச்சிருக்கோம்னா ஆக்சுவலா 10 விஷுவல் சேலஞ்சஸ் டு கிளியர் யுவர் பேசிக்ஸ் அப்படின்ற எக்ஸசைஸ்ல நம்ம 5த் கொஸ்டின் முடிச்சிட்டோம், 6த் கொஸ்டின் முடிச்சிட்டோம் போன வீடியோல. ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம 7th கொஸ்டின்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து சீக்வன்ஸ் 3 ஓகேவா. ஸோ ப்ரொசீஜரல் வேரியேஷன் இன்வேரியன்ஸ் ஆஃப் ஏரியா அப்படின்ற டாபிக்ல நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் 7th கொஸ்டின். ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா the axis triangle plot the points A 0,4, B 0,-2 and C 5,0. Calculate the area of triangle ABC. Okay. So 0,4 எங்க இருக்கு? ஸோ ஆரிஜின் வந்து இதான். ஸோ this is the origin. ஸோ நான் ஆரிஜினை கரெக்டா மார்க் பண்ணிக்கிறேன். இதான் ஆரிஜின். ஆரிஜின்ல இருந்து நீங்க மேல 4 யூனிட்ஸ் பண்ணீங்கன்னா நீங்க 0,4 அப்படின்ற பாயிண்ட் ரீச் பண்ணிடலாம். ஆரிஜின்ல இருந்து கீழே 2 யூனிட்ஸ் டிராவல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க 0,-2 அப்படின்ற பாயிண்ட் ரீச் பண்ணிடலாம். அப்புறம் 5,0 பார்த்தீங்கன்னா ஆரிஜின்ல இருந்து ரைட் 5 யூனிட்ஸ் போனீங்கன்னா நீங்க 5,0 அப்படின்ற பாயிண்ட் ரீச் பண்ணிடலாம். ஸோ இதான் ட்ரையாங்கிள். ஸோ நான் கரெக்டா மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஏ. ஸோ இந்த பாயிண்ட் ஏன்னு கூப்பிடுவாங்க, இதை பின்னு கூப்பிடுங்க, இதை சின்னு கூப்பிடுங்க, அவ்வளவுதான். ஸோ இது பாயிண்ட் சி. ஓகேவா. ஸோ இப்போ இந்த 3 கோஆர்டினேட்ஸ் நீங்க ஜாயின் பண்ணணும். இந்த 3 வெர்டிசஸும் நீங்க ஜாயின் பண்ணணும். ஸோ இப்போ இந்த 3 வெர்டிசஸும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ இது எந்த கலர் வச்சு ஜாயின் பண்ணலாம்? கிரீன் கலர் வச்சு ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இப்படி இருக்கட்டும். ஸோ இது 3த்தையும் ஜாயின் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்க இப்படிதான் இருக்கும். அவ்வளவுதான். ஸோ திஸ் இஸ் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ இப்போ ஏபி தான் பேஸ். இந்த ஆரிஜின்ல இருந்து சி இருக்குல்ல, இது ஓசி தான் ஹைட்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நான் ஓன் கூப்பிடுறேன். ஸோ இந்த ஆரிஜின் இருக்குல்ல, இதான் ஓ. ஓகேவா. ஓசி இஸ் த ஹைட், ஏபி இஸ் த பேஸ். ஸோ ஏபி என்ன வரும்? ஸோ ஓஏ பார்த்தீங்கன்னா 4 யூனிட்ஸ். ஏன்னா 0,0 இருந்து நீங்க 0,4 ரீச் பண்ணா 4 யூனிட்ஸ் மேல டிராவல் பண்ணும். ஸோ இது 4 யூனிட்ஸ், இங்க கீழே 2 யூனிட்ஸ் டிராவல் பண்ணாதான் பி ரீச் பண்ண முடியும். ஸோ 0,0 இருந்து 0,-2 போனா நீங்க கீழே 2 யூனிட்ஸ் போகணும். ஸோ ஓவரால் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபியோட டிஸ்டன்ஸ் வந்து 6 யூனிட்ஸ் நீங்க போட்டுக்கலாம், அவ்வளவுதான். ஸோ திஸ் இஸ் நதிங் பட் 6 யூனிட்ஸ். ஓகேவா. ஓசி பாத்தீங்கன்னா 5 யூனிட்ஸ். ஏன்னா 0,0 இருந்து நீங்க 5,0 ரீச் பண்ணணும்னா நீங்க 5 யூனிட்ஸ் ரைட்ல டிராவல் பண்ணணும். ஸோ திஸ் டிஸ்டன்ஸ், அதாவது ஹைட் வந்து 5 யூனிட்ஸ். ஓகேவா. ஸோ பேஸ் வந்து 6 யூனிட்ஸ் தெரியும், ஹைட் வந்து 5 யூனிட்ஸ் தெரியும். ஸோ ஹைட் இந்த மாதிரி ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் ஹைட் இஸ் நதிங் பட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பேஸ், அவ்வளவுதான். டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பேஸ்ன்னு சொல்லலாம், இல்ல பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஒய் ஆக்சிஸ்னு நீங்க சொல்லலாம். ஏன்னா நம்ம கோஆர்டினேட் ஜியோமெட்ரி படிக்கணும்ல. ஸோ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பேஸ் லைன் நீங்க சொல்லலாம். டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பேஸ் லைன் இஸ் நதிங் பட் ஹைட். இல்லைன்னா நீங்க எப்படி யோசிக்கலாம்னா பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஒய் ஆக்சிஸ்னு யோசிக்கலாம். இது உங்களுக்கு இந்த கான்செப்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்னொன்னு இருக்கு, பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஒய் ஆக்சிஸ் நதிங் பட் ஹைட். ஓகேவா. பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஒய் ஆக்சிஸ், இதுதான் நம்ம ஹைட்னு கூப்பிடுறோம் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும். பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஒய் ஆக்சிஸ் இஸ் நதிங் பட் ஹைட் ஆஃப் அ ட்ரையாங்கிள், அவ்வளவுதான். ஹைட்னு கூப்பிடலாம், இல்ல ஆல்டிடியூட்னு கூப்பிடலாம் நீங்க. பட் ஹைட்னே கூப்பிடுங்க, ஏன்னா ஹைட் தான் சிம்பிள் வேர்டு. ஆல்டிடியூட்ன்றது கொஞ்சம் ஃபேன்சி வேர்ட் மாதிரி இருக்கு. ஸோ ஹைட் ஆஃப் அ ட்ரையாங்கிள், அவ்வளவுதான். ஸோ இது நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ அவ்வளவுதான். ஸோ இப்போ ஹைட் உங்களுக்கு தெரியும், பேஸ் தெரியும். ஸோ ஹாஃப் இன்டு பேஸ் இன்டு ஹைட் அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணா 7th கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ ஹைட் 6, பேஸ் 5. ஸோ ஹாஃப் இன்டு 6 இன்டு 5 போடுங்க. ஸோ ஹாஃப் இன்டு 6 இன்டு 5 போட்டீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? ஸோ 6 இன்டு 5 30, 30 இன்டு ஹாஃப் போட்டீங்கன்னா 15. ஸோ 15 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு போட்டுக்கலாம், அவ்வளவுதான். ஸோ ஏரியா வந்து நீங்க 15 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு போடணும். டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க வெறும் லீனியர் யூனிட்ஸ்னு எழுதணும். ஓகேவா. ஸோ ஓசி அப்படின்ற லென்த் பாத்தீங்கன்னா 5 யூனிட்ஸ். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்னு அதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 15 ஸ்கொயர் யூனிட்ஸ், அவ்வளவுதான். ஓகேவா. ஸோ இது நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆன்சர் வந்து 15 ஸ்கொயர் யூனிட்ஸ் தான். ஸோ இந்த இடத்துல நீங்க ஆன்சர் 15 ஸ்கொயர் யூனிட்ஸ் போட்டுக்கலாம். 15 ஸ்கொயர் யூனிட்ஸ், அவ்வளவுதான். ஸோ இதான் ஆன்சர் ஃபார் 7th கொஸ்டின். ஸோ இப்போ நம்ம 8th கொஸ்டின் போலாமா? ஓகே. ஸோ 8th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ நான் 8th கொஸ்டின் இப்போ வாசிக்கிறேன். ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொஸ்டின் 8, the slanted shift keep the points A and B exactly where they are. ஸோ AB மாத்தவே தேவையில்ல. மூவ் த தேர்ட் பாயிண்ட் டு D 5,8. ஸோ C இருக்குல்ல 5,0ல இருந்து நீங்க 5,8க்கு போகணும். அதுக்கப்புறம் நீங்க ஏரியா வந்து ஈக்குவல் இல்லையான்னு யோசிக்கணும். அண்ட் தென் கால்குலேட் த நியூ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிடி. ஓகேவா. ஸோ இப்போ நீங்க அது சி டேஷன் கூட கூப்பிடலாம், அது டின்னு கூப்பிடணும் கூட அவசியம் இல்லை. ஸோ ஏ வந்து 0,4 அதே இடத்துல தான் இருக்கு. ஸோ ஏ மார்க் பண்ணிக்கிறேன். இதுதான் 0,4, இது 0,-2, 5,0க்கு போல இப்போ நம்ம 5,8க்கு போறோம். ஓகேவா. ஸோ இதான் 5,8. ஸோ இது இந்த கோஆர்டினேட் நம்ம டின்னு வச்சுக்க போறோம். ஸோ அவங்க அப்படிதான் கூப்பிட சொல்லியிருக்காங்க. ஸோ ஏபிடி. ஓகேவா. ஸோ இப்போ இந்த புது ஏரியா என்ன வரும்? ஸோ நம்ம வந்து போன கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இங்க இருந்துச்சு அந்த பாயிண்ட், சின்னு ஒரு பாயிண்ட் இருந்துச்சு. இந்த ஏரியா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டின்னு இருக்கு, சிக்கு பதிலாக டிக்கு மூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த ஏரியா என்ன வரும்? ஸோ இப்போ இதையும் நான் மார்க் பண்றேன், ஜாயின் பண்றேன் பேசிக்கா. ஸோ பேசிக்கா இது நம்ம இப்படி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆரஞ்ச் ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன? ஓகேவா. இதான் கண்டுபிடிக்கணும் நம்ம. ஆரஞ்ச் ட்ரையாங்கிளோட ஏரியா நம்ம போன கொஸ்டின்ல இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சோம், அதாவது இந்த ப்ளூ கலர் ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சோம். இல்லை இன்ஃபேக்ட் நான் ரெட் கலர்ல மார்க் பண்ணிக்கிறேன், இப்போ ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஸோ ரெட் கலர் ட்ரையாங்கிளோட ஏரியாவும் ஆரஞ்சு கலர் ட்ரையாங்கிளோட ஏரியாவும் ஒன்னா இல்ல வேறையா, டிஃபர் ஆகுமா, அதான் நீங்க யோசிக்கணும். ஓகேவா. ஸோ பேஸ் ஒன்னு தான், அது பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. ஏபி தான் பேஸ். ஸோ பேஸை நம்ம மாத்தல. ஸோ பேஸ் இஸ் ஃபிக்ஸ்டு. ஓகேவா.
பேஸ் இஸ் ஃபிக்ஸ்டு, ஹைட்டும் ஃபிக்ஸ் தான் நீங்க யோசிக்கணும். ஹைட் வேரியாதா, ஹைட் ஃபிக்ஸ் தான் இருக்கா, அதை யோசிச்சா போதும். பேஸ் இஸ் ஃபிக்ஸ்டுன்னு உங்களுக்கு தெரியும், ஏன்னா ஏபி அப்படியே தான் இருக்கு. இந்த ரெண்டு கோஆர்டினேட்ஸும் நம்ம மாத்தவே இல்லை. பட் ஹைட் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஹைட்னா என்னது பேசிக்கா? ஹைட் நான் போன இதுலயே சொல்லியிருக்கேன், போன கொஸ்டின்லயே சொல்லியிருக்கேன். பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஒய் ஆக்சிஸ் தான் ஹைட். ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஒய் ஆக்சிஸ் 5 யூனிட்ஸ் தான். பழைய கொஸ்டின்லயும் பாத்தீங்கன்னா பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஒய் ஆக்சிஸ் 5 யூனிட்ஸ் தான். ஆனா பார்க்க வேற மாதிரி இருக்கு இந்த ட்ரையாங்கிள், அவ்வளவுதான். இந்த ஆரஞ்சு கலர் ட்ரையாங்கிளும் இந்த கிரீன் கலர் ட்ரையாங்கிள் பார்க்க வேற மாதிரி இருக்கு. பட் ஸ்டில் ஹைட்டும் பேஸும் ஃபிக்ஸ்டு தான். ஸோ அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா இப்ப நம்ம நிறைய தடவை பார்த்திருப்போம், இந்த மாதிரி ட்ரையாங்கிள்ஸ் நம்ம பார்த்திருப்போம் நிறைய. ஸோ இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது உங்களுக்கு தெரியும், பேஸ் தெரியும், ஹைட் தெரியும். இல்ல இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதுவும் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வேற மாதிரி நான் காமிக்கிறேன். இப்படி இருந்துச்சுன்னா இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் தெரியும், ஹைட் தெரியும், பேஸ் தெரியும், ஹைட் தெரியும். இல்ல சப்போஸ் இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி, அதாவது இப்படி இப்படி பாத்துரும், இப்படி இருந்தாலும் உங்களுக்கு பேஸ் தெரியும், ஹைட் தெரியும். இது எல்லாமே நம்ம பார்த்திருப்போம். இதெல்லாம் ரொம்ப ஃபெமிலியரைஸான ட்ரையாங்கிள்ஸ் இதெல்லாம். ஸோ ஆப்வியஸா நமக்கு பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம், நமக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீலிங் இருக்கும் இதெல்லாம் பார்த்தா. பட் இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இப்படி கோணக்கா முனக்கா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி இருந்துச்சுன்னா இதுதான் பேஸ். ஸோ இப்படி இருக்கும் சம்டைம்ஸ். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியாது, நான் ப்ராப்பரா வரையல அதை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ப்ராப்பரா வரையணும், அதுக்கப்புறம் தான் யோசிக்கணும். ஸோ இப்படி ஒரு லைன் இருக்கு, ஸோ மேல ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன், ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் நான் எதை பத்தி பேசுறேன்னு. ஸோ இப்போ இந்த லைன் நான் பெருசா வரைஞ்சிக்கிறேன், ஃபர்ஸ்ட் நல்லா பெருசா வரைஞ்சிக்கிறேன், வேற கலர் வேணா வச்சுக்கிறேன், ப்ளூ கலர்ல வரைஞ்சிக்கிறேன். ஸோ இப்போ இந்த லைன் பாருங்களேன். ஸோ பேஸ் ஃபிக்ஸ்டு, இதான் பேஸ். ஸோ இதை நீங்க பேசின்னு மார்க் பண்ணிக்கலாம், இது பேஸ், ஓகேவா? ஸோ இந்த ட்ரையாங்கிளோட பாயிண்ட் இங்க இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஹைட் தெரியும், இதான் ஹைட். ஸோ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பேஸ் லைன் தான் ஹைட்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஹைட். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் ஏ வந்து இங்க இருந்தாலும் ஒண்ணுதான், இல்ல இங்க இருந்தாலும் உங்களுக்கு ஏரியா ஒண்ணுதான். ஏன்னா பேஸும் மாறல, ஹைட்டும் மாறல. ஹைட்னா இட்ஸ் நத்திங் பட் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பேஸ் லைன். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும், இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஒய் ஆக்சிஸ் தான் பேஸ் லைன், ஓகேவா? ஸோ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பேஸ் லைன் மாறாததுனால ஹைட்டும் பேசிக்கா எப்படி நீங்க யோசிக்கணும்னா, பேஸ் மாறல, பேஸ் ஏபி தான், பேஸ் இஸ் ஃபிக்ஸ்டு, நான் அதனால தான் சொல்லிட்டேன். ஹைட்டும் ஃபிக்ஸ்டு தான், ஏன்னா பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பேஸ் லைன் மாறவே இல்லை. இந்த லைன்ல நீங்க எங்க பாயிண்ட் வச்சாலும் ஏரியா ஒண்ணுதான். அதாவது இந்த பெரிய லைன் இருக்குல்ல, இந்த 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 லைனை நம்ம எப்படி கூப்பிடுவோம்னா x equal to 5 அப்படின்ற லைன் கூப்பிடுவோம் இதை. ஏன்னா parallel to y axis this line is called as x equal to 5. so x equal to 5 அப்படின்ற லைன்ல இந்த c கோஆர்டினேட் எங்க இருந்தாலும் உங்களுக்கு ஏரியா ஒண்ணுதான். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அதுதான் மெயின் கீ பாயிண்ட். ஸோ பேஸும் ஹைட்டும் ஃபிக்ஸ்டா இருந்தா உங்களுக்கு ஏரியா எப்போதுமே ஃபிக்ஸ்டா ஈக்குவலா தான் இருக்கும். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆனா நிறைய பேருக்கு அது தெரியாது, ஏன்னா நம்ம அப்படி படிச்சிருக்க மாட்டோம். ஆக்சுவலா நம்ம சொன்ன மாதிரி இந்த ட்ரையாங்கிள்ஸ் தான் நான் சொன்னேன்ல உங்களுக்கு, இப்படி நம்ம இது பார்த்திருப்போம், இந்த மாதிரி ட்ரையாங்கிள்ஸ் பார்த்திருப்போம், இல்ல இந்த மாதிரியும் பார்த்திருப்போம். பட் ஸ்லாண்டட் ட்ரையாங்கிள்ஸ் பத்தி நம்ம ரொம்ப அனலைஸ் பண்ணதே இல்லை. ஸோ அதனால தான் இந்த டாபிக் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும், ஓகேவா? பட் இந்த ப்ளூ லைன்ல நீங்க ஏ அப்படின்ற வெர்டெக்ஸை எங்க வச்சாலும் ஏரியா ஒண்ணுதான். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ஒண்ணுதான். ஏன்னா நம்ம இதை ஏ வேணா வேற மாதிரி கூப்பிடலாம். ஸோ A1 இது A2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் வேற கலர்ல வேணா மார்க் பண்றேன் இதெல்லாம். ஸோ ப்ளூ கலர்ல அந்த வெர்டெக்ஸ்லாம் எழுதுறேன். ஸோ இந்த ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இன்ஃபேக்ட் இதெல்லாம் நான் என்ன மார்க் பண்றது ஆக்சுவலா, ப்ளூ இல்ல எல்லோ கலர்ல எழுதிக்கிறேன். பட் A1 A2 A3 அப்படி எழுதிக்கிறேன். A2 A3 இது A1ல, இது A1, இது A, ஸோ இது A4ன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஸோ இப்ப A1 BC, A4 BC, ABC, A2 BC, A3 BC, இது இந்த எல்லா ட்ரையாங்கிளோட ஏரியாவும் ஒண்ணுதான். ஏன்னா ஹைட்டும் பேஸும் ஃபிக்ஸ்டு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த இது இப்ப நான் கனெக்ட் பண்றேன் இதையும். ஸோ வேற கலர் வச்சு நான் கனெக்ட் பண்றேன், பர்பிள் கலர் வச்சு கனெக்ட் பண்றேன், ஓகேவா? ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவும் சரி, A4 BCனாலும் சரி, இல்ல A1 BC நான் பர்பிள் கலர்ல, ஓகே ஆரஞ்சு கலர்ல கனெக்ட் பண்றேன். A1 BCனாலும் சரி, A1 BCனாலும் சரி, இல்ல ட்ரையாங்கிள் ABCனாலும் சரி, இதுக்கு வேற கலர் யூஸ் பண்றோமே, பர்பிள் இல்ல மறுபடியும் நான் வந்து வேற கலரே இல்லை ஆக்சுவலா, இதுக்கு ப்ளூ கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். ABCனாலும் சரி, ட்ரையாங்கிள் ABCனாலும் சரி, இல்ல A2 BCனாலும் சரி, A2 BCன்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, இப்படி நான் ஃபார்ம் பண்றேன்ல, இதுவும் சரி, இல்ல A3 BC இருக்குல்ல, இதுக்கு நான் ஆரஞ்சு கலர் மறுபடியும் யூஸ் பண்றேன், A3 BC இதுனாலும் சரி, எல்லாத்தோட ட்ரையாங்கிளும் இந்த எல்லா ட்ரையாங்கிளோட ஏரியாவும் ஈக்குவல் தான். ஏன், பேஸும் ஹைட்டும் ஃபிக்ஸ்டு. ஹைட் இஸ் நத்திங் பட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பேஸ் லைன், அவ்வளவுதான். பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பேஸ் லைன் இஸ் நத்திங் பட் ஹைட். பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பேஸ் லைன் இல்ல பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஒய் ஆக்சிஸ் இந்த இடத்துல, பட் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பேஸ் லைன் தான் ஹைட். ஸோ இந்த பிசியை நீங்க பெருசா எக்ஸ்டெண்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதான் உங்களுக்கு பேஸ் லைன் கூப்பிடுவாங்க, அவ்வளவுதான். ஸோ இந்த பிசி அப்படின்ற லைன் இருக்குல்ல, அது பெருசா நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் வேணா. ஸோ நான் நல்ல பெருசா எக்ஸ்டெண்ட் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் பேஸ் லைன், ஓகேவா? இந்த பர்பிள் லைன் தான் பேஸ் லைன். ஸோ இதுதான் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பேஸ் லைன்னா இதான் ஹைட். ஸோ அதையும் நான் மார்க் பண்றேன். ஸோ இதுதான் ஹைட், ஓகேவா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் ஹைட், அதனால கிளியரா மார்க் பண்றேன். இதுதான் ஹைட், கரெக்டா இதுதான் ஹைட், இல்ல இதுதான் ஹைட்னு யோசிக்கலாம். ஸோ இதுதான் ஹைட், ஓகேவா?
ஸோ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பேஸ் லைன் இஸ் நத்திங் பட் ஹைட். பேஸ் உங்களுக்கு ஃபிக்ஸ்டு தான், பட் பேஸ் லைனை நீங்க பெருசா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கிட்டா இந்த கொஸ்டின் புரிஞ்சிடும். ஏன் வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிடியும் ஏபிசியும் ஈக்குவல் அப்படின்னு புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகேவா? ஏன்னா பேஸ் ஃபிக்ஸ்டு, பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பேஸ் லைன், அதாவது பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஒய் ஆக்சிஸும் ஃபிக்ஸ்டு தான். ஸோ அதனால ஏரியா ஃபிக்ஸ்டு தான். ஓகேவா? ஏரியா ஈக்குவல் தான். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிடி. பார்க்க வேற மாதிரி இருந்தாலும் ஓகேவா? சோ இந்த லைன்ல எங்க வச்சாலும் நீங்க பாயிண்ட்ஸே நீங்க எங்க வச்சாலும் ஏரியா ஈக்குவல் தான். ஓகேவா? ஏன்னா பேஸும் ஃபிக்ஸ்டு, ஹைட்டும் ஃபிக்ஸ்டு. சோ இப்போ உங்களுக்கு ஓரளவு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டில் இது கொஞ்சம் கஷ்டம் தான் புரிஞ்சுக்கிறது. ஏன்னா நம்ம ரொம்ப நாள் இதை பத்தி பெருசா அனலைஸ் பண்ணதே இல்லை. ஆக்சுவலா இந்த ஸ்லாண்டிங் ட்ரையாங்கிளோட ஏரியாஸ் பத்தி நம்ம பெருசா அனலைஸ் பண்ணது இல்லை ஆக்சுவலா. ஸோ இப்படி மணக்க இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸ்கேலிங் ட்ரையாங்கிள்ஸோட ஏரியாலாம் நம்ம ரொம்ப அனலைஸ் பண்ண மாட்டோம், சம்டைம்ஸ் யோசிக்க மாட்டோம். மேபி சில பேருக்கு தெரியலாம், பட் நான் இந்த கான்செப்ட் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் 10 minutes இந்த வீடியோவே பண்ணேன். ஓகேவா? ஸோ கொஸ்டின் 8 நம்ம முடிச்சிட்டோம். இதோட ஏரியாவும் பாத்தீங்கன்னா half into base into height போட்டீங்கன்னா உங்களுக்கு 15 ஸ்கொயர் யூனிட்ஸ் தான் கிடைக்கும். ஸோ இந்த ஹைட் உங்களுக்கு தெரியும், ஹைட் வந்து 5 யூனிட்ஸ், பேஸ் வந்து 6 யூனிட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ போன கொஸ்டினோட ஆன்சர் இந்த கொஸ்டினோட ஆன்சர் ஒன்று தான், 15 ஸ்கொயர் யூனிட்ஸ், அவ்வளவுதான். ஸோ ஆன்சர் நான் ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன், 15 ஸ்கொயர் யூனிட்ஸ். பட் உங்களுக்கு லாஜிக் புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். பேஸ் ஃபிக்ஸ்டு, ஹைட்டும் ஃபிக்ஸ்டு. ஹைட் இஸ் நத்திங் பட் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பேஸ் லைன். இந்த இடத்துல பேஸ் லைனே ஒய் ஆக்சிஸ் தான். ஸோ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஒய் ஆக்சிஸ் ஃபிக்ஸ்டா இருக்கிறதுனால, அப்புறம் பிளஸ் பேஸும் ஃபிக்ஸ்டா இருக்கிறதுனால உங்களுக்கு ஏரியா மாறாது, ஏரியா ஈக்குவல் தான். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிடி இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி, அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த கொஸ்டின். ஸோ இந்த 2 கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணிட்டோம் இன்னைக்கு வீடியோல. ஸோ அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா சீக்வன்ஸ் 4 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பேசிக்கா கொஸ்டின் 9 நம்ம அடுத்த வீடியோல ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான், அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.